Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts 1 உடைய illustration 4th sum பார்க்கலாம். Compute cost of goods sold from the following information அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So cost of goods sold நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி introduction வீடியோலயே cost of goods soldக்கான ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம். ஜஸ்ட் அந்த ஃபார்முலால இங்க கொடுத்திருக்கிற டீடைல்ஸை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். Cost of goods sold is equals to opening stock plus net purchases plus direct expenses minus closing stock. First opening stock எடுத்துக்கலாம். Opening stock 8000 rupees plus net purchases 60000 rupees plus direct expenses கொடுத்திருக்காங்க 5000 rupees. Next indirect expenses கொடுத்திருக்காங்க. Indirect expenses cost of goods sold நம்ம calculate பண்ணவே கூடாது. ஏனா indirect expenses அப்படின்றது நமக்கு P&L அக்கவுண்ட்ல தான் வரும். So sumல indirect expenses கொடுத்திருந்தாலும் நீங்க அதை எடுக்க கூடாது. ஓகேவா? Next closing stock கொடுத்திருக்காங்க 9000 rupees minus 9000 போட்டுக்கோங்க. ஏனா closing stock நம்ம மைனஸ் தான் பண்ணனும். இப்போ இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கனா 73000 minus 9000 வரும். So 64000 rupees வரும் ஆன்சர். இங்க நோட்லயும் கொடுத்திருக்காங்க பாருங்க, indirect expenses do not form part of cost of goods sold அப்படினு கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஈஸியான சம் தான் இது. உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த illustrations and exercise sums பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thanks for watching.